அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் அற்புதமான சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிற நாள் தவற விட வேண்டாம். பொதுவாக நம்ம அந்த மார்கழி மாதத்தோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். மார்கழி முழுக்க இப்போ அரச மரத்து விநாயகர் ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டிலேருந்து தண்ணீர் கொண்டு போய் அந்த தண்ணீரில் அபிஷேகம் பண்ணி அங்கே சூடமேற்றி வழிபட்டு வருவது அப்படிங்கிறது நம்மளுடைய மரபுகளில் ஒன்று. அந்த வகையில் நம்மளால் மார்கழி முழுவதுமே செய்ய முடியலனா கூட குறைந்தபட்சம் இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு போய் விநாயகப் பெருமானுக்கு ஊற்றி அபிஷேகம் செய்து நீங்கள் அங்கே சூடமேற்றி வழிபட்டு வர்றீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது ரொம்ப முடியாதவங்களுக்கு, உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும், போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு நாளாவது குறைந்தபட்சம் செய்யலாம். பொதுவாக இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது தடைகளை நீக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது நம்ம அறிந்த ஒன்றே. விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாள். காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே அமைதியாக அமர்ந்து விநாயகருடைய மூல மந்திரங்களை சொல்லலாம் அல்லது விநாயகர் அகவல் படிக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அந்த ஆலயத்தில் அமர்ந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம். முடிஞ்சால் அங்கே உழவார பணி செய்கிறதுமே சிறப்பு. அபிஷேகங்கள் நடைபெறும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதே போல் அலங்காரத்திற்கு பொருட்கள் நம்மளால் முடிஞ்சால் வாங்கி கொடுக்கலாம். சுண்டல் வேக வச்சு கொண்டு போகலாம், சக்கரை பொங்கல் கொண்டு போகலாம். இந்த மாதிரி உங்களால் நைவேத்தியமாக என்ன கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போகலாம். சில பேர் மோதகம், கொழுக்கட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே வைத்து இறைவனிடம் வழிபாடு செய்த பின்னர் அங்கே இருப்பவர்களுக்கு அதை பகிர்ந்தளித்து நம்ம உண்ணும் பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய அந்த பெரும் கருணை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடும். என்னென்ன காரியத்திற்காக இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிப்பாங்க அப்படின்னா, எல்லாத்துலேயுமே தடை ஏற்படுதுன்னா எந்த விஷயமாயினும் சரி, திருமணம் அப்படிங்கிறது தடையாகிக்கிட்டே போகுது, குழந்தை பேர் அப்படிங்கிறது தடையாகிக்கிட்டே போகுது, வேலையில் ஒரு நிலைத்தன்மை இல்லை மாறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, தொழில் அப்படிங்கிறது நஷ்டத்திலேயே போயிட்டு இருக்கு அல்லது போதுமான வருமானம் கிடைக்கவில்லை, இந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் சரி அந்த தடைகளை மனதில் நினைத்து கொண்டு இது நிவர்த்தி ஆகிவிட்டது உன் கருணையினால் அப்படிங்கிற வேண்டுதல் அங்கே வைத்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்திக்கும் அந்த விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது கட்டாயமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். அங்கே நம்ம செய்ய வேண்டியது விளக்கேற்றுவது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுவாங்க விநாயகர் பெருமானுக்கு உகந்ததுன்னு. பொதுவாக நல்லெண்ணெயில் ஏற்றுறதே சிறப்பான விஷயம்தான். வீட்டிலேருந்து ஒரு புது அகல் விளக்கு எடுத்துகிட்டு போய் அதை நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. சந்தன குங்குமம் எல்லாம் வைத்து ஆலயத்தில் வைத்து விளக்கேற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு. அப்படி இல்லை ஆலய தீபம் ஏற்ற சொல்கிறாங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கணும். இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய், தீப எண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். நமக்கு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணெயில் ஏற்றுறது தான் நல்லது அப்படிங்கிறத நினச்சிக்குங்க. அதே போல் அருகம்புல் மாலை அப்படிங்கிறது வீட்லேயே கட்டி எடுத்துகிட்டு போங்க, அது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் வெள்ளருக்கு மாலை இருக்கும், அந்த வெள்ளருக்கு மாலையை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லைன்னா செம்பருத்தி மலர் இருக்குது அப்படின்னா செம்பருத்தி மலர் கொண்டு போய் கொடுக்கலாம். இது எல்லாமே ரொம்ப உகந்தது விநாயகப் பெருமானுக்கு. இதையெல்லாம் சமர்ப்பணம் செய்து மனதார நீங்கள் வேண்டுதலை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இத்தனை வாரம் அத்தனை வாரம்னு கணக்கு வேண்டாம். உங்களால் முடிஞ்ச வாரம் போங்க, தொடர்ந்து போக பாருங்கள். உங்கள் வேண்டுதல் நிறைவேறி விட்டது அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனின் கருணை கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.